Hi friends, இன்னைக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோரியால் பாரிஸோட ஹைலரான் மாய்ஸ்சரைசர். இந்த ஷாம்பு பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கியிருக்கு அண்ட் பெஸ்ட் செல்லிங்லேயுமே இருக்குது. இந்த ஷாம்பு நான் ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பட் என்னோடய ஹேர் கெமிக்கலி ரிலேட்டட்னால நான் வந்து அது பேஸ்டு ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து எனக்கு நியூ ஹேர் நிறைய க்ரோ ஆனதுனால ஸோ நார்மல் ஷாம்பு ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் பட்ஜெட்டாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது இந்த ஷாம்பு வந்து நல்ல ஒரு ட்ரைனஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தாங்க. ஹேர் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாம்பு வந்து நான் பார்த்தோன்னா வாங்கிட்டேன். அண்ட் இது எப்படி ஒர்க் ஆச்சுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட் இதில் என்னென்னலாம் இருக்குங்கிறது பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 72 hour மாய்ஸ்சர் ஃபில்லிங் ஷாம்பு அப்படிங்கிறத வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை யூஸ் பண்ணால் நம்ம ஹேர் வந்து 72 hours வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஹைலரானிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபேஸ்க்கு தான் மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட் அது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதை யூஸ் பண்ணி இப்போ வந்து ஹேருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீப்ளம்ஸ் ஹேர் வித் லாங் லாஸ்டிங் ஹைட்ரேஷன். ஹேரை வந்து நல்லா வந்து உங்களுக்கு ப்ளம்பாக வந்து வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட்டட் ஹேர், மெயினாக வந்து கலர்டு ஹேர், ஹென்னா யூஸ் பண்ணுறவங்க அண்ட் கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர், இவங்க எல்லாருமே, அது போக இந்த கேர்லி அந்த மாதிரி ஹேர் எல்லாமே வந்து ஃப்ரிசினஸ் இருக்கும், டீடாங்கிள், அது எல்லாமே வந்து ஒரு டீஹைட்ரேட்டட் ஹேர் தான். ஸோ அவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து இது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேக் சைஸிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த 82.5 ml பேக்கேஜிங். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 105 அண்ட் ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா 3 years வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து சாலிசிலிக் ஆசிட், ஃபியூமரிக் ஆசிட்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ், அண்ட் இதோட ஃப்ரேக்ரன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் தான் இருக்குது. பட் நான் ரிவ்யூஸில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவி ஃப்ரேக்ரன்ஸ் இருக்க மாதிரி போட்டிருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் மைல்டாக தான் வந்து இருந்துச்சு. அண்ட் அது போக பார்த்திங்கன்னா இதில் கொக்கோ பீட்டேன் இந்த மாதிரி எல்லாம் இன்க்ரீடியன்ட் வந்து இருக்குது. இதில் லைட்டான லாவெண்டர் கலர்ஸுமே வந்து உங்களுக்கு கண்டிஷ்னரில் இருந்துச்சு. நான் அதை பற்றி தனியாக வந்து வீடியோ போடுறேன். அண்ட் இது வந்து ஃபுல்லி ஒயிட் கலர் தான் வந்துருந்துச்சு. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைலரானிக் ஆசிட் சிரம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து லாங் லாஸ்டிங் வந்து மாய்ஸ்சர் வந்து கொடுக்கும் அண்ட் ஹேர் ஷைனராக இருக்கும். அண்ட் 10 மடங்கு ஹைட்ரேட்டடான ஹேர் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக வந்து நம்மளோட வெட் ஹேரில் நார்மல் ஷாம்பு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது. இது ஒரு நார்மல் ஷாம்பு தான். பட் வித் வந்து உங்களுக்கு ஹைலரானிக் ஆசிடோட வந்திருக்கு. அண்ட் இது ஒரு சூப்பரான ஷாம்பு. நான் யூஸ் பண்ணும்போது இதோட டெக்ஸ்சரை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் டப் இருக்குது. நல்லா டைட்டாகவே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு சிந்தாது, அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அண்ட் இதுதான் இதோட டெக்ஸ்சர், நல்ல ஒயிட் கலர் டெக்ஸ்சர். அண்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் நல்ல ஒரு ஃபோமுமே வந்து வருது. இதை அப்ளை பண்ணவே உங்கள் ஹேரில் அந்த ஹைட்ரேஷன் ஃபீல் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண முடியும். உங்கள் ஹேர் வந்து உங்கள் கண்ட்ரோலில் வந்து வரதை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹைட்ரேஷன் வந்து இருக்குது. அண்ட் இதோட கண்டிஷ்னருமே கூட அப்படி தான், அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக் டெக்ஸ்சரில் வந்து இருக்கும். இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் க்ரீமியாக வந்து இருக்கும். அண்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு உங்களுக்கு டீஹைட்ரேட்டடு, ஃப்ரீஸு, டேங்கில் அதிகமாக ஆகுது, அப்புறம் கெமிக்கலி ட்ரீட்டட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து ட்ரைனஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. ஒரு 2 days வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் 3rd day நீங்கள் அகைன் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன எம்எல் வந்து உங்களுக்கு 105. ஸோ மந்த்லி வந்து நிறைய டைம் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது பொறுத்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 2 months வந்து எனக்கு வரும். பிகாஸ் நான் வீக்லி ஒரு 2 அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு ப்ராடக்ட். ஆயில் எல்லாம் இருந்தால் கூட சீக்கிரமே வந்து போயிடுது. இது மென் அண்ட் உமன் 2 பேருமே வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.